பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலையிலே உங்களை சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 Corinthians 7:10. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் துக்கத்தை பவுல் 2 வகையாக அழகாக நமக்கு பிரித்து காட்டுறார். ஒரு வகை துக்கம் லௌகீக துக்கம் அப்படிங்கிறார். இன்னொரு வகை துக்கம் தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் கூட இந்த உலகத்தில் இருக்கும்போது லௌகீக கவலைகளை குறித்து நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு ஆண்டவர் நமக்கு போதிச்சிருக்கிறார். விசுவாசிகளே, நீங்களும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் லௌகீகமான உலக பிரகாரமான அழிந்து போகிற காரியங்களுக்காக கவலைப்படுறவங்களா, துக்கப்படுறவங்களா, அதுக்காக ரொம்ப மனசுடைஞ்சு போகிறவங்களா நீங்கள் இராதபடிக்கு ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நீங்கள் அதிக கரிசனை உள்ளவர்களா, வாஞ்சை உள்ளவர்களா, அதன் மீது ஒரு அக்கறையும் தாகமும் கொண்ட தேவனுடைய ஜனங்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஐயோ, என்னால் ஜெபிக்க முடியலையேங்கிற ஒரு துக்கம் வரணும். என்னால் நிறைய பைபிள் படிக்க முடியலையேங்கிற ஒரு துக்கம் வரணும். என்னால் இன்னும் பரிசுத்தமாக வாழ முடியலையே அப்படின்னு ஒரு துக்கம் வரணும். இன்னும் என்னால் உபவாசிக்க முடியலையே நிறைய அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும். இப்படித்தான் நம்முடைய துக்கங்கள் இருக்கணுமே தவிர, ஐயோ எனக்கு சாப்பாடு இல்லையே, ஐயோ எனக்கு துணிமணி இல்லையே, ஐயோ கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடுறது, இப்படியெல்லாம் நிறைய பேர் பண்டிகைகளை எப்படி கொண்டாடுறது அப்படின்னு துக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளுக்கெல்லாம் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்முடைய தேவைகளுக்கெல்லாம் போதுமானவராக இருப்பதனால் ஆண்டவருடைய தேவைகளெல்லாம் சந்தித்து நம்முடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்று ஆண்டவரை நான் முழு மனதோடு விசுவாசிக்கிறேன். தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்ன செய்கிறதுனா மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது. ஐயோ, நான் இப்படி தப்பு செஞ்சனே அப்படிங்கிற ஒரு துக்கம். அதானே நாம் தாவீது வாழ்க்கையில் படிக்கிறோம். அவர் ரொம்ப துக்கப்பட்டுட்டார். ஐயோ, நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் ஆண்டவருக்கு எதிராக துணிகரமாக பாவம் செஞ்சிட்டேன் என்று துக்கப்படுகிறார். அதனால் ஒரு மனந்திரும்புதல் அவருக்கு கிடைச்சிச்சு. சாலமோன் நிறைய தப்பு பண்ணி கடவுளை எச்சரித்தும் கூட அவர் துக்கப்படாதனால அவருக்கு மனந்திரும்புதல் கிடைக்கல. ஆமாம், குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொல்லி ஒருத்தன் போய் தூக்கில் தொங்கிட்டான். ஆனால் ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டோமேன்னு பேதுரு துக்கப்பட்டு அழுது மனம் திரும்பி தன்னை ஒப்பு கொடுக்கறத பார்க்குறோம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அது ரொம்ப நல்லது. அதுதான் நம்மை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ளும். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை கொடுக்குறோம். எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவருக்கு ஏற்ற துக்கம் எங்களுக்குள்ளே இருக்கணும். நாங்கள் ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமுள்ள ஆட்களாக, ஆண்டவருக்கு ஏற்ற பிரியமான ஜனங்களாக இருக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுமாறு கெஞ்சி மன்றாடி கேட்குறோம். எல்லாவற்றையும் உடைய பொறுப்புள்ள கரங்களில் நாங்கள் தருகிறோம். பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.